அஸ்ஸலாமு அலைக்கும் மர்ஹபன் பிக்கும் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். நவாபி சிக்கன், அதுவும் என்னோட ஸ்டைலில் ரெசிபி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் போட்டுக்கோங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்தனால 1/2 kg ஆனியன், அப்புறம் 250 கிராம் டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும்போது நம்ம சில்லியும் டொமேட்டோவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம மசாலா 3 மசாலா தான். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யோகட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நான் தண்ணியே ஆட் பண்ணலை. நீங்கள் 1/2 கப் மட்டும் திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் அது தன்னாலே தண்ணியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது பேலன்ஸ் உள்ள காஷ்மீரி சில்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அது. அப்புறம் கோரியண்டர் லீஃப் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி ரைஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தோசைக்கு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இதை ஒன்ஸ் தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக தோசை சுட்டு அதை அப்படியே வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாசலாமா.